2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி உருவானது. இதில் இடம்பெற்றுள்ள கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், டில்லி, பீகார், கேரளா போன்ற மாநிலங்களில் இப்பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. ஆரம்பத்தில் இருந்தே காங்கிரஸ் கட்சியுடன் விரோத போக்கை கடைபிடித்து வரும் மம்தா பானர்ஜி சமீபத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே பாஜகவை எதிர்த்து போரிட முடியும் என பேசினார். இந்த பேச்சு தேர்தலில் தனித்து போட்டியிடுவது போன்ற மனநிலையை காட்டுகிறது. அதோடு அவர் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் 10 முதல் 12 தொகுதிகள் கேட்பது நியாயமற்றது. 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும் 2019 தேர்தலில் 2 இடங்களை வெற்றி பெற்றது. ஆகவே காங்கிரசுக்கு 2 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்க முடியாது என்கிறார். அப்படி சொன்னவர் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளார். அதோடு காங்கிரஸ் கட்சிக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. மேற்கு வங்கத்தில் 42 தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம். ஆனால் நாங்கள் இப்போதும் கூட இந்தியா கூட்டணியில்தான் அங்கம் வகிக்கிறோம். ராகுல் காந்தி பாரத ஜடோ நியாய யாத்திரை மூலம் என் மாநிலத்திற்கு வருகிறார். ஆனால் அவர் மரியாதை நிமித்தமாக கூட என்னிடம் எதுவும் தெரிவிக்கவில்லை என்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் இது தொடர்பாக காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. 2 தொகுதிகள் தருவதாக எங்களது தலைவர் தெரிவித்துவிட்டார். ஆனால் அவர்கள் 10 முதல் 12 தொகுதிகளை கேட்கின்றனர் என்கிறார். காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற 2 தொகுதிகள் இருக்கும் மாவட்டங்களில் பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும்படி தனது கட்சியின் மாவட்ட தலைவர்களிடம் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் 300 தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாக வெளியான தகவல் குறித்து மம்தா மாநில கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் தொகுதிகளை அவர்களுக்கு காங்கிரஸ் பிரித்து கொடுத்துவிட்டு 300 தொகுதிகளில் போட்டியிடலாம். இதற்கு நான் உதவ தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்ன வேண்டுமோ அதில் பிடிவாதமாக இருக்கின்றனர். பாஜகவை எதிர்த்து போரிட எனக்கு சக்தி இருக்கிறது. ஆனால் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் சிலர் எங்களது பேச்சை கேட்பதில்லை என்கிறார். மாநில கட்சிகளுக்கு தேவைப்படும் நேரத்தில் காங்கிரஸ் உதவி செய்வதில்லை என்பது மாநில கட்சிகளின் குறையாக இருந்து வருகிறது. சமாஜ்வாடி நடந்து முடிந்த மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் தங்களது கட்சிக்கு தொகுதி கொடுக்காத காரணத்தால் காங்கிரஸ் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறது. ஆகவே சமாஜ்வாடியும் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு சொற்ப தொகுதிகளை ஒதுக்குவோம் என சொல்லிக் கொண்டிருக்கிறது. மம்தா திடீரென தனித்து போட்டியிட போவதாக சொல்லியிருப்பது சமாஜ்வாடியின் தலைவர் அகிலேஷ் யாதவிற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. மம்தாவை காரணம் காட்டி நாங்களும் தனித்து போட்டியிடுவோம் என்று காங்கிரஸை மிரட்டும் சூழல் உருவாகியிருக்கிறது. காங்கிரசிலிருந்து பல முக்கிய தலைவர்கள் வேறு கட்சிகளுக்கு சென்று விட்டனர். அவர்கள் இருந்திருந்தால் மாநில கட்சிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பார்கள். இப்போது காங்கிரஸில் தலைவர்களுக்கு பற்றாக்குறை உண்டாகியிருப்பதால் மாநில கட்சிகளுடனான தொடர்பு காங்கிரசுக்கு குறைந்துவிட்டது என காங்கிரஸ் தலைவர்களே சொல்கிறார்கள். இது பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பே இந்தியா கூட்டணியை சிதற ஆரம்பித்து விட்டது. இது மோடியின் ஹேட்ரிக் வெற்றியை எளிதாக்குகிறதோ என்னவோ.